தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உறுதி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம். எப்படி நம்ம காய்ச்சல் அப்படின்னு வந்த உடனே நம்ம பக்கத்தில் உடனே கடையில் ஏதாவது ஒரு பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடுவோம். போட்ட உடனே கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு சங்கடம் இருந்தாலும் சரி, ஒரு நெருக்கடி இருந்தாலும் சரி, அந்த நெருக்கடியில் இருந்து முதல்ல ஒரு மனிதன் விடுபடணும். அந்த விடுபடுவதற்குண்டான வழி தான் நிறைய பேருக்கு தெரியலை. ஒருத்தர் தண்ணிக்குள்ளே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுது, அது விதி. அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு கயிறு கிடைச்சாலோ ஒரு மரக்கட்டை கிடைச்சாலோ முதல்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதை வச்சுக்கிட்டு அவன் அடுத்த கட்டத்தை உயிர் தப்பிக்கிறது பார்க்கலாம். அப்போ அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு பரிகாரம் தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயா அவங்க ஒரு சொற்பொழிவு அப்படிதான் சொல்லணும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1996 பழனியில் சத்குருநாதர் ஈஸ்வரப்பட்டர் ஐயாவுடைய குரு பூஜையில் நான் அவரை என்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்ட நாள். அதுதான் முக்கியமானது. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி. அந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அவர் சொற்பொழிவு ஆற்றினார். அந்த சொற்பொழிவு ஆற்றுகின்ற பொழுது அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு எளிய மிக மிக நுட்பமான விலை மதிப்பில்லாத பரிகாரம் வழிபாடு. இவ்வளவு எளிமையாகலாம் யாரும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் 100, 1000 இல்லை, லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் பயன்படுத்தி பார்த்துருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு. இதெல்லாம் நீங்கள் எந்த நூல்கள்லையும் பார்க்க முடியாத ஒரு இது. அவருடைய ஞானத்தில், அவருடைய அனுபவத்தில் இருந்து அவர் எடுத்துக்கிட்டது. அது எங்கேருந்து அவருக்கு கிடைச்சதுலாம் எனக்கு தெரியாது. அவருடைய எப்பொழுதும் நான் அவரை நினைத்து சொல்வதற்கு, அவரை நான் சொல்லி பெருமைப்படுத்தணுங்கிறது கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் தெரிந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாரு, அவர் கூட நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறத எனக்கு நானே நினைவூட்டுவதற்காக, வருங்கால சந்ததிகளுக்கு சிலருக்காவது இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்பொழுது இந்த வீடியோவில் அவரை நினைவு கூறிக்கிட்டே இருக்கிறேன். இது என்னுடைய குரு காணிக்கை, அவ்வளோதான். அவருக்கு நான் சேர காணிக்கை, அதான், வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம். 27 நட்சத்திரம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் உலகத்தில் ஏதோ எந்த ராசியில் கூட, ஆனால் 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் எல்லாருமே அடங்குவாங்க. சரியா? அப்படி 9 கிரகங்களுக்குள்ள இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்படி 9 கிரகங்களுக்குள்ள இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்குது. சரியா? இதைத்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. ரொம்ப எளிமையான இது ஜோதிடர்களுக்கு இதை பயன்படும். இதை நான் சொல்லக்கூடிய பரிகாரம். அதே மாதிரி குறி சொல்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அவங்ககிட்ட வரக்கூடியவங்களுக்கு அவங்க பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு சொல்லலாம். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க, நீங்கள் எந்த ஜோதிடத்தையும் எந்த குறி சொல்கிறவங்ககிட்டையுமே போக வேண்டாம். நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் இதை தைரியமாக என்ன செய்யுங்க, ஹேண்டில் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஒரு மரக்கட்டை, ஒரு கயிறு உங்களுக்கு உதவிக்கு வரும். அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நீந்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க. இவ்வளோதான். சரியா? இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பயன்படுத்துங்க. மொத்தம் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள தான் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த 27 நட்சத்திரங்களையும் 9 கிரகத்துக்குள்ள அடைக்கிருக்கிறாங்க. எப்படிலாம் அடைக்கிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசுவதி, மகம், மூலம்
நல்லா ஞாபகம். அசுவதி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எல்லாமே கேதுவுடைய நட்சத்திரம்னு பேர். இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து வேற வேற ராசியா இருக்கலாம். இப்ப அஸ்வதி அப்படின்னா மேசராசி, மகம் என்றால் சிம்ம ராசி, மூலம் என்றால் தனுசு ராசி, வேறையா இருக்கலாம். இங்க நான் அந்த ராசிக்குள்ளே போகல, நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த முடக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் முதலே சொல்லிடுறேன். என்னுடைய ஒரு 500 வீடியோ போட்டிருக்கேன். 500 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஓயாமல் சொல்லுவேன், ஜோதிட சம்பந்தமான சொல்கிறப்பெல்லாம் சொல்லுவேன். எப்போல்லாம் வந்து 7.5 சனி, அதாவது விரயச்சனி, அப்புறம் வந்து ஜென்மச்சனி, அப்புறம் கண்டச்சனி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டமச்சனி, அப்புறம் வந்து ஜென்மராகு, ஜென்மகேது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஜென்மத்தில் ராசியில் 3ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல எப்பெல்லாம் இந்த வருதோ அப்பந்தான் இந்த உலகத்துள்ள மனிதர்களுக்கு 90% மக்களுக்கு, சரியா, நான் 100% சொல்ல மாட்டேன், 90%, 80% 90% தாராளமாக சொல்லலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு முடக்கங்கள் கஷ்டங்கள் வந்து வருது, சரியா. அப்படி வந்ததுன்னா அந்த முடக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை முதல்ல விடுவித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு உதவி, அது மனிதனுடைய உதவியாக இருக்கட்டும் அல்லது இறைவனுடைய உதவியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கணும். அந்த உதவிக்காக செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான், ஒரு வழிபாடு தான் இது. எந்த செலவும் கிடையாது, இதை நீங்க தாராளமாக செய்யலாம், சரியா. இப்போ பாருங்க, அசுவதி, மகம், மூலம், இது வந்து கேதுவுடைய நட்சத்திரம் சொல்லிட்டேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பெல்லாம் முடக்கம் ஏற்படுகிறதோ, இவ்வளவுதான் பாயிண்ட். எப்போ அது நீங்க எதை பத்தி உங்களுக்கு என்ன தசா புத்தி அதெல்லாம் கிடையாது, எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்போ நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த தெருவில் இருக்கீங்களோ அவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க எந்த ஊர்ல எந்த தெருவில் இருக்கீங்களோ அந்த தெருவில் ஏதாவது தெருவுக்கு அடுத்த தெருவிலையோ தெரு முனையிலையோ ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகர் கோயிலில் நீங்கள் 9 நாள் தொடர்ந்து அருகம்புல் மாலையை வந்து, நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள பெரிய கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், நான் சொல்கிறது மெயின், அதான் மெயின். உங்கள் வீட்டில் தெருவில், அவ்வளோதான் பாயிண்ட், இதுதான் பாயிண்ட். உங்கள் தெரு போனால் அடுத்த தெருவில் எது அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகரோ அந்த விநாயகருக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், அருகம்புல் மாலை வாங்கி 9 நாள் போட்டு சூடம் அந்த விநாயகருக்கு ஏற்றி என்ன செய்யணும், வழிபாடு பண்ணுங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள், சரியா. அப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அச்சு வெள்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அச்சு வெள்ளத்தை வந்து என்ன செய்யணும்னா உடைச்சி அப்படியே வந்து பக்கத்தில் உள்ள மரங்கள் செடிகள் இருக்குல்ல அதை சுற்றி தூக்கிட்டோம், வெறும் அச்சு வெள்ளம், இவ்வளோதான். இதை அப்படி 9 நாள் செய்யுங்க. உங்களுக்கு உண்டான எப்படிப்பட்ட முடக்கமாக இருந்தாலும் சரி அந்த முடக்கம் விலகும். இதுதாங்க, இவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு என்ன செலவழிக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க, ஒன்றும் கிடையாது. இதை செய்தால் யார் செய்தாலும் அவர்களுக்கு பலன் கிடைக்கும், சரியா. இது 100 இல்லை, 1000 இல்லை, லட்சம் பேர்களுக்கு நான் பயன்படுத்திய பரிகாரம், பயன் கொடுத்த பரிகாரம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பரணி, பூரம், பூராடம். பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இதில் பிறந்தவங்களா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று பெறும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் முடக்கம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பூர நட்சத்திரம்னு ஒன்று வரும், மாதம் பூர நட்சத்திரம் வரும். அந்த பூர நட்சத்திரத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி வழிபாடு நல்லா பண்ணிக்கும். மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு பால் பாயாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை செஞ்சு தானம் கொடுக்கலாம். அது தானங்கிறது உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானம் கொடுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கை மரத்தினுடைய இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முருங்கை மரத்தினுடைய இலையை வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து பூர நட்சத்திரத்தை வந்து செய்யணும். அது போக வந்து ஒரு 9 நாள், அதுலேருந்து 9 நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கை இலையை பறித்து உங்கள் ஷர்ட் பாக்கெட், பேண்ட் பாக்கெட்டு, பெண்கள் இருந்தால் சேலையில் முடிஞ்சு வச்சுக்கலாம், சரியா. அப்படி முடிஞ்சு வச்சுட்டு 9 நாள் எங்கே போனாலும் போங்க, உங்களுக்கு உண்டான முடக்கமானது வந்து படிப்படியாக விலகிவிடும். இதுதான் ஒரு எளிய பரிகாரம், சரியா. இதுக்கு அடுத்தாப்புல நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரங்கள், சரியா. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பெல்லாம் முடக்கம் வருதோ, நல்லா ஞாபகம், எப்பெல்லாம் முடக்கம் வருதோ அப்படி முடக்கம் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ இருக்கு பார்த்தீங்களா,
செம்பருத்தி பூ வந்து 27 பூ எடுத்து என்ன செய்யலாம்னா அதை வந்து கெட்டி சிவனுக்கு வந்து என்ன செய்யலாம், சாற்றி வழிபாடு பண்ணலாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து சிவனுக்கு சாத்துறீங்க, கோயிலில் சாத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு சிவன் படம் வச்சு அதுக்கு அந்த செம்பருத்தி பூவை மாலையாக கட்டி போட்டு என்ன செய்யலாம், வழிபடலாம். சூரியனை வழிபாடு பண்ணணும். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் கூட அந்த 9 நாள், நான் சொல்லக்கூடிய அந்த 9 நாள்களில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து செம்பருத்தி இலையால் சிவனுக்கு பூஜை பண்ணி சூரிய வழிபாடு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 9 நாளும் வந்து பார்த்திங்கன்னா தடியங்கான்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூசணி, இதை வந்து சாப்பாடில் சாப்பிடணும். இது கண்டிஷன். இதை வந்து நீங்கள் இந்த 9 நாள் சாப்பிடணும், தொடர்ந்து சாப்பிடணும், ஒரு நாளாக விடக்கூடாது. இந்த 9 நாளும் இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான முடக்கம் உடனடியாக விலகும். சரிங்களா? அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இது 3மே சந்திரனுடைய நட்சத்திரங்கள். சரிங்களா? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, தென்காசி பக்கத்தில் குற்றாலநாதர் கோயில் இருக்குது. குற்றாலநாதர் கோயிலில் தரணி பீடம்னு ஒன்று இருக்குது. அந்த தரணி பீடத்தில் போய் என்ன செய்யலாம்னா வழிபாடு பண்ணலாம். இந்த கிழமை அந்த கிழமை ஏதாவது ஒரு நாள் அந்த முடக்கம் ரொம்ப இருக்கிறப்போ ஒரே ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணலாம். அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 9 நாள் வந்து 27 எலுமிச்சம்பழத்தில் வந்து மாலை கட்டி அதை என்ன செய்யணும், அந்த துர்க்கைக்கு போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, துர்க்கைக்கு போடணும். இந்த துர்க்கைக்கு போட்டு துர்க்கையுடைய மந்திரத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை, ஏதோ ஒரு மந்திரத்தை 108 முறை என்ன செய்யணும், ஒரு 9 நாள் தொடர்ந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிட்டு வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பொங்கல்னு சொல்லுவாங்களா, செஞ்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 9ஆவது நாள் கடைசி நாளில் வந்து என்ன செய்யலாம்னா அன்னதானம் மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான முடக்கம் வந்து என்ன செஞ்சிடும், விலகிவிடும். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று பொருள். இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போ முடக்கம் வந்தாலும் சரி, உண்மையிலே சந்தனக்கட்டை, ஒரு சந்தனக்கட்டைன்னு சொல்லுவாங்களா, அதில் ஒரு துண்டு, சின்ன துண்டு கிடைச்சா போதும், அதை வாங்கி உங்கள் ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தால் அதை வந்து முந்தானையில் இணைஞ்சிக்கலாம், முடிந்து கொள்ளலாம். சரியா? இன்றைக்கி பெண்களுமே வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுனால வந்து ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே வைக்கணும்னா நினைச்சிக்கலாம், வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தாயம் விளையாடுறதுக்கு சோழி வச்சுருப்போம், சோவின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சோவியை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு 5 சோவி, சரிங்களா, ஒரு 5 சோவியை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சரிங்களா? பாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் சரி அதை வந்து என்ன செய்யலாம், பாக்கெட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். அப்புறமா வந்து வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், இதை மட்டும் செஞ்சாலே வந்து போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், சந்தனக்கட்டை, ஒரிஜினல் சந்தனக்கட்டையை வச்சுக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா வந்து சோவி, ஒரு 5 சோவி எடுத்துக்கோங்க, அதை வந்து என்ன செய்யுங்க, பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எத்தனை நாள், ஒரு 9 நாள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே போங்க. தொடர்ந்து 9 நாள் வச்சுட்டு போங்க. முருகனுக்கு 9ஆவது நாள் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகுவினுடைய நட்சத்திரம். சரிங்களா? ராசி வேற இருக்கலாம், ராகுவின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ, எப்பெல்லாம் முடக்கம் ஏற்படுதோ, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பன்னீரில் பச்சை கற்பூரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னீரில் பச்சை கற்பூரம் கலந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னோட்டி உடம்பு ஃபுல்லாக அதை வந்து அந்த பன்னீரும் பச்சை கற்பூரத்தை கலந்து உடம்பு ஃபுல்லாக லைட்டாக தேய்ச்சிக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கழுத்துக்கு கீழே நெத்தியில் வந்து லைட்டாக பூசிக்கலாம், கண்ணில் போடாமல் நெத்தியில் பூசிக்கிட்டு அப்புறம் கழுத்தில் இருந்து அப்படியே கீழே கால் வரைக்கும் என்ன செய்யணும்னா அப்படியே தேய்ச்சிக்கலாம். அந்த இதை தேய்ச்சி ஒரு மணி நேரம் கழித்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குளிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு பால் கஞ்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்பூண்டு போட்டு பால் கஞ்சின்னு, இதை வந்து நீங்கள் ஒரு 9 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். டெய்லி காலையில் அதை குளிச்சுட்டு சாப்பிடணும். சாப்பிட்டாச்சுன்னா உங்களுக்கு உண்டான முடக்கம் உடஞ்சி போயிடும். இவ்வளோதான். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அப்புறம் வந்து விசாகம்,
பூரட்டாதி, இது எல்லாமே குருவினுடைய நட்சத்திரம்னு பேரு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்போ முடக்கம் ஏற்பட்டாலும் சரி, ரொம்ப கடுமையான முடக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலைன்னா, வீட்டில் மூங்கில் மரம்னு சொல்லுவாங்க, அது வாங்கி வளர்க்கலாம். ஒன்று. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெள்ளியில பொடியா, நான் சொல்றது ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், சும்மா பொடியா ஒரு நீட்டமா, இல்லை செம்பு கம்பி எடுத்துக்கோங்க. வெள்ளினா செலவு வரும் அப்படின்னா செம்பு கம்பி கூட எடுத்துக்கோங்க. 1 அடி நீளத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வேல் செய்யணும். வேல் செஞ்சு அதை பூஜை பண்ணிட்டு 9 நாள் பூஜை பண்ணணும். உங்களுக்கு முருகனுடைய எல்லாம் சஷ்டி கவசத்தை 9 நாள் படிங்க, சரியா? படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதை கொண்டு உண்டியலில் கொண்டு போட்டுருங்க. ஒரு காணிக்கை உங்களால் முடிஞ்சது 11, 21, 101 வச்சு காணிக்கை வச்சு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, உண்டியலில் போட்டுருங்க. இதை போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு உண்டான முடக்கம் முடிஞ்சு போச்சு, சரியா? அதே மாதிரி இதுவும் எனக்கு முடியல அப்படின்னா பால் தேன் தானம் கொடுக்கலாம். நான் அபிஷேகத்துக்கு சொல்ல தானம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்பவும் இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடக்கம் விலகும். சரி, இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ முடக்கம் ஏற்பட்டாலும், நல்லா ஞாபகம், எப்போ முடக்கம் ஏற்பட்டாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஷேர்ட் பாக்கெட்டுக்குள்ள நல்லா ஞாபகம், அவங்க நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, மாதம் வரும்ல, அப்போ அந்த முடக்கம் உள்ள காலத்தில் அவங்க நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அவங்க ஷேர்ட் பாக்கெட்டுக்குள்ள அரச மரத்து குச்சியை வச்சுக்கிடணும். ஒரு 40 நாள் அரச மரத்து குச்சியை வச்சுக்கிடணும். காமதேனு படம் இருக்கும். இந்த காமதேனு படத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க பாக்கெட்டுக்குள்ளே என்ன செய்யணும், வைக்கணும். வச்சுட்டு நல்லா ஞாபகம், 21 முறை 9 நாள் தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருட்பெரும் ஜோதி மந்திரம், வள்ளலாருடைய அருட்பெரும் ஜோதி மந்திரம்னு இருக்குது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை வேணால் சொல்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, இதுதான் அந்த மந்திரம். இதை ஒரு 21 முறை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உச்சரிக்கணும். உச்சரிச்சாச்சுன்னா 9 நாள் உச்சரிக்கணும். 9 நாள் உச்சரிச்சாயி யாருக்காவது ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். உங்கள் முடக்கம் என்ன செஞ்சிடும், உடனடியாக விலகி போகும். இதுதான் அந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அரச மரத்து குச்சியை ஒரு 40 நாள் பைக்குள்ளே வச்சுக்கிடணும். காமதேனு படம் 9 நாள் இருக்கணும். அதுக்கப்புறமும் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அரச மரத்து குச்சி 40 நாள், காமதேனு படம் 9 நாள், 21 முறை இந்த 9 நாளும் அருட்பெருஞ்சோதி மந்திரம் சொல்லி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உடனடியாக விலகும். இறுதியாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் என்று பெயர். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருப்பினும் அவங்களுக்கு எப்போ முடக்கம் ஏற்பட்டாலும் சரி, நல்லா எப்பெல்லாம் முடக்கம் வருதோ அப்பெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ப்பம் பிரதானமாக உள்ள கோயில். சர்ப்பம் அங்கே முக்கியமான வழிபாட்டு இதாக இருக்கக்கூடிய சர்ப்பத்தை பிரதானமாக உடைய கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில்களை போய் என்ன செய்யணும், அவங்க நட்சத்திரம் வர்ற நிலையிலேருந்து 9 நாள் தொடர்ந்து வணங்கணும். அதே மாதிரி காளி, அப்படி இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னா காளிக்கு என்ன செய்யலாம்னா கனகாம்பரம் மாலை, அதான் மெயின், கனகாம்பரத்தாலான மாலையை கொண்டு 9 நாள் போட்டு காளியை வணங்கணும், சரிங்களா? கோதுமை தானம் கொடுக்கலாம். சரி, யார்ட்டையும் கொடுக்க முடியாது, ஒன்று பண்ணுங்க, டெய்லி ஒரு 100 கோதுமையை எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு போங்க, போய் உங்கள் ஊரில் ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல இல்லை ஆத்தங்கரை குளத்தங்கரை இந்த இடத்துல கோதுமையை தூவி விட்டுருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு தானம் தான். அதுவாக பூமியில் முளைச்சி அதுவாக தண்ணி உள்ள இடத்துல தூங்குனீங்கன்னா அதுவாக முளைச்சி நெசியும் மாறி இது ஒரு தானம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை வேற ஏதாவது ஜீவராசி சாப்பிடும்ல, அவ்வளோதான். இதை செய்யுங்க, இவ்வளவுதாங்க. இந்த பரிகாரத்தை யாரு நம்பிக்கையோடு என் குருநாதர் மேல் நம்பிக்கை வைத்து, மிஸ்டிக் ஐயா மேலே நம்பிக்கை வச்சு செய்றீங்களோ, நிச்சயமாக நீங்கள் என்ன குலம் கோத்திரம் என்ன தொழில் அதெல்லாம் தேவையே கிடையாது, உங்களுக்கு முடக்கங்கள் விலகும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குரு கடாட்சம் ஏற்படும். உறுதி 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 அப்படின்னு சொல்லி எல்லா புகழும் என் குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயாவிற்கு என்று சொல்லி குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவோட டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக சேரும். நன்றி, வணக்கம்.